திமுக ஆட்சியின் போது ஊழலுக்கு எதிராக நடிகர் கமல்ஹாசன் குரல் கொடுக்காதது ஏன் என்று பாஜக தேசிய செயலாளர் எச் ராஜா கேள்வி எழுப்பியுள்ளார். இன்றைக்கு இந்த அதிமுக அரசாங்கத்தை நானும் கடுமையாக விமர்சிச்சிருக்கேன். நான் இன்னைக்கு இல்லை, சட்டமன்றத்திலேயே செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது 1 டன் ஸ்டேட்மெண்ட் அவரை கொடுக்க விடாமல் நேரடியாக தடுத்து அமரச் செய்தவன் நான். இருந்தாலும் எங்களுக்குள் நல்ல உறவு உண்டு. அந்த மாதிரியாக இவர் விஞ்ஞானபூர்வமாக தமிழகத்தை கொள்ளையடித்த திமுக ஆகாயத்திலே அன்னைக்கும் ஊழல், ஆகாயத்தில் இன்னைக்கும் ஊழல். ஆகாயத்தில் அன்னைக்கு என்ன ஊழல்? காட்டுக்கு பூச்சி மருந்து அடிக்கிறதுல ஏக்கருக்கு 6 நயா பைசா திருடின கட்சி திமுக. அதே மாதிரியா வீராண குழாய்கள். தயவு செய்து நண்பர் கமல்ஹாசன் அவர்கள் கொஞ்சம் வீராண பகுதியில் போய் டூர் பண்ணுங்கள், மக்களை பாருங்கள், மாநிலம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்னும் அந்த பைப் அங்கே கிடக்கு. ஆமாம், அந்த கான்ட்ராக்டர் சத்யநாராயணாவா செத்துப்போனானே பாவம். அதுக்கு காரணமான திமுகவுக்கு எதிராக இவர் அறிக்கை கொடுத்துருக்காரா? சரி, 2G ஸ்பெக்ட்ரம், மேக்சிஸ் ஏர்செல், இதெல்லாம் இவர் அரசியல் பிரவேசிக்கு அப்புறம் தான் இவர் புதுசாக அரசியல் வரான்னு நான் இந்த கேள்விலாம் கேட்க மாட்டேன். நான் இன்றைக்கி வரேன். இன்றைக்கி ஏன்னா ஏடிஎம்கே இவர் விமர்சித்தா ஏடிஎம்கே பதில் சொல்லட்டும். ஐ ஹோல்ட் நோ ப்ரீஃப் ஃபார் எனிபடி. ஆனால் இவர் ஏற்கனவே நான் அரசியல் பிரவேசம் பண்ணிட்டேன்னா கரும்பாலைகளில் விவசாயிகளுக்கு கரும்புக்கு இன்னமும் சப்ளை பண்ண கரும்புக்கு இன்னும் பணம் கொடுக்கலையே, பட்டுவாடா பண்ணலையே, கருத்து சொல்லியிருக்காரா? சரி, அன்றைக்கி பூச்சி மருந்து ஊழல், கோதுமை பேர ஊழல், சர்க்கரை பேர ஊழல், வீராண ஊழல், அண்ணா மேம்பாலம் ஊழல், எல்லாத்துலேயும் கொள்ளையடித்த திமுகவினுடைய ஊழல்கள் பற்றி இன்னைக்காவது பேசினாரா?